பொதுக்காலம் 14ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, 18 முதல் 21 மற்றும் 23 முதல் 29, அதிகாரம் 45, 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவி சாய்த்தருளும். அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் பணியாளர்களாகிய எங்களிடம், உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு தாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று அடியார்களுக்கு சொன்னீர்கள். பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். இஸ்ராயலின் ஆயரை செவிசாயும்,
கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடே தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திபெத்திய புத்த மதத்தின் தலைவராக இருப்பவர் தலாய் லாமா. தற்போதைய தலாய் லாமாவின் சிரிப்பு எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியதாகவும் கள்ளம் கபடற்றதாகவும் இருப்பது நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்ததே. எனினும் அவர் தன் வாழ்வின் முதற் பகுதியில் ஏராளமான பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானவர். முக்கியமாக திபெத்தை தன் அடிமை நாடாக கருதும் சீன அரசின் கையில் சிக்கி பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளானவர். ஆனால் தற்போதோ சீன அரசின் மட்டிலோ அல்லது கடந்த காலத்தில் தனக்கு துன்பங்கள் இழைத்தவர்கள் மட்டிலோ தனிப்பட்ட அளவில் எந்தவிதமான கசப்புணர்வும் இல்லாதவர். இது எப்படி சாத்தியம் என்று ஒரு முறை அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், என் தியானத்தில் நான் என் வலிகளை எல்லாம் பரிவாகவும் கருணையாகவும் மாற்றுகின்றேன் என்று பதில் தந்தார். I transform all my pain into compassion in my meditation என்பதுதான் அவர் கொடுத்த பதில். அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி உள்ள அனைவரும் எப்பொழுதுமே நமக்கு சாதகமான செயல்களை செய்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. சிலர் நமக்கு பிடித்த காரியங்களை செய்தாலும் இன்னும் பலர் நமக்கு பிடிக்காத எதிர்மறையான காரியங்களை செய்கிறார்கள் என்பது ஒரு உண்மை, ஒரு கசப்பான உண்மை. இவர்கள் அனைவருமே நமக்கு எதிராக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பலர் அறியாமலேயே நமக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவ்வாறு பிறர் நமக்கு எதிராக செய்கின்ற காரியங்களை கூட இறைவனின் உதவியோடு நாம் நமக்கு சார்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் மேற்கண்ட நிகழ்வும் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. பிறர் நம்மை பாதிப்பதற்காக நம் மீது கல் எறியலாம். ஆனால் அந்த கற்களை எவ்வாறு கையாளுவது என்று தெரிந்திருந்தோம் என்றால் அவற்றை பயன்படுத்தி நாம் இருக்கின்ற இடத்தின் தளத்தை உயர்த்தி கொள்ள முடியும்.
பிறர் நம் மீது குப்பைகளை கொட்டலாம். நாமோ இதே குப்பைகளை சரியான முறையில் கையாண்டு உரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் குப்பை என்று அழைப்பதே உரமாவதற்கான சாத்தியக்கூறுகளை தன்னகத்தை அதிகமாக கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. தேவையில்லை என்று நம்மால் வெளியே கொட்டப்படுகின்ற குப்பைகள் சரியான முறையில் கையாளப்படுகின்ற பொழுது, சரியான செயல்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது உரமாக மாறிவிடுகின்றன. நம்மை சுற்றி வெளியே ஏராளமான குப்பைகள் இருப்பது போல நமக்குள்ளும் ஏராளமான குப்பைகளை நாம் சேர்த்துக் கொள்கின்றோம். உறவு வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உணர்ச்சி கொந்தளிப்புகள், கோபதாபங்கள், உறவு சிக்கல்கள், மன சஞ்சலங்கள் ஆகிய அனைத்துமே நாம் உணர்வு அளவில் சேகரிக்கின்ற குப்பைகள் தான். இப்படிப்பட்ட குப்பைகளை நாம் சேர்ப்பதை தவிர்க்க இயலாது. உறவுகளும் செயல்பாடுகளும் இருக்கின்ற வரை குப்பைகளும் நமக்குள்ளே சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனினும் இந்த உணர்வு குப்பைகளை சரியான முறையில் ஒரு நபர் கையாள தெரிந்தார் என்றால் அதுவே அவரது வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் உதவக்கூடிய உரமாக மாறிவிடுகிறது. மேற்கண்ட குப்பைகளை பற்றிய தெளிவை பெற முயற்சி செய்யும் போதும், அவற்றின் மட்டிலான நம் கண்ணோட்டங்களை சரியாக ஆக்கிக் கொள்வதன் மூலமும், சுய குணப்படுத்துதலின் மூலமும், உணர்வுகளை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்வதன் மூலமும் நாம் உணர்வு குப்பைகளை நம் வாழ்வை உயர்த்தும் உரமாக உருமாற்ற முடியும். இப்படிப்பட்ட நிலையில் எது தேவையற்றது என்று கருதினோமோ அதுவே நம் வாழ்வு இன்னொரு தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சக்திமிக்க ஒன்றாக மாறிவிடுகிறது. யோசேப்பின் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட்டாலும், அதாவது எத்தனையோ வகையான குப்பைகள் அவர் மீது எறியப்பட்டாலும், அதே காரியங்களை பயன்படுத்தியே இறைவன் அவரை உயர்த்தினார். தன் சகோதரர்கள் தனக்கு எதிராக செயல்பட்ட வேளையிலும் தான் இறைவனை முழுமையாக பற்றி பிடித்துக் கொண்டதன் மூலம் அனைத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். எனவேதான் அவரால் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என்று சொல்ல முடிந்தது. ஜெபம். இறைவா, உன் பிரசன்னமும் உடனிருக்கும் வாழ்க்கை நிகழ்வுகள் மட்டில் புது கண்ணோட்டத்தை கொடுக்கும் என்பதை உணர வரம்தாரும். ஆமென்.